இல்ல அந்த கோவம் தான். அதுக்குதான் இப்படி இருக்கானா? நான் உன்கிட்ட சொன்னேனா? பெரியவர் அமுதனாரு பேசிக்கிட்டு இருக்காரு, குறுக்க பேச வேணாம், அமைதியா இருக்கேன். சும்மா நான் குடிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஏன் குடிக்கிறேன்னு கேட்டீங்களாடா? நீ இதை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பிய, சொல்லு. ஆமாண்டா, உங்களை மாதிரிலாம் என்னால இருக்க முடியலடா, அதான் காரணம். நாங்க என்ன பண்ணோம்? நீங்களாம் எதுவும் பண்ணலடா, அதான் பிரச்சனையே. ரஞ்சினி யாரா நமக்கு? நம்ம சாமிடா, நம்ம சாமி என்ன செஞ்சாலும் தாங்குற பூமிடா. அப்படிப்பட்ட ரஞ்சினிக்காக நம்ம என்னடா செஞ்சிருக்கோம்? டேய், இப்ப என்னடா சொல்ற? சின்ன வயசுல ஒரே ஒரு தடவை அவ காருக்குள்ள சிக்கினப்போ நாம எல்லாம் சேர்ந்து அவளை காப்பாத்தணும். அதுக்காக மட்டுமே காலம் முழுக்க நம்மளை வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்காடா. கரெக்டா பிரபா? சிவனா, ஏண்டா டேய், நீ அவங்க அப்பா மேல ஷூவை வீசின அப்பவும் ரஞ்சனி நமக்கு தானே சப்போர்ட் பண்ணா. நமக்காக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில வந்தாடா. டேய் தோ நம்ம பார்த்தாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ பிளட்டுக்கு சென்னை பூரா அலைஞ்சா, டிஸ்சார்ஜ் ஆனதும் அவளால தான்டா. எனக்காக அவன் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து லாக்அப்ல உட்கார வச்சாடா. டேய், இதெல்லாம் நமக்கே தெரியும்லடா, இதெல்லாம் நாங்க யாரும் மறக்கலையே. மறக்கலடா, நினைக்கவும் இல்லையே. நினைச்சிருந்தா அவ வேதனைப்படுறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? பொங்கல் பண்டிகைக்கு சீனுவை கூப்பிடணும்னு மெய்யம்மா சொன்னதுக்காகவே தனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு